வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் கருணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல். வணக்கம் நண்பர்களே. இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம். இந்த சபரிமலை பயணத்தில் ராமேஸ்வரத்தில் இப்போ இன்றைக்கி தேவையான மதிய நேர உணவு ரெடி பண்ணியிருக்கிறோம். வண்டியிலேருந்து ஒரு சுவாமியை வந்து அவர் அன்னதானத்துக்காக எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டார். இன்றைக்கி உருளைக்கிழங்கு பொரியல், அப்புறம் கேரட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்பளம், பால்கோவா, ஸ்வீட்டு, வாழைப்பழம், சாம்பார், ரசம், மோர், காலிஃப்ளவர் பக்கோடா அத்தனையும் அவர் வந்து வண்டியில் வர எல்லாருக்கும் செய்யணும்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டாரு. எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குது. சாப்பிட தான் வயிறு இருக்குது, எல்லாம் வயிறு இல்லை. ஒரு காலிஃப்ளவர் வாங்கியாச்சு. காலிஃப்ளவர் பக்கோடா ரெடியாக இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா வண்டியில் வந்தவங்களே செய்கிறாங்க. யாரும் மாஸ்க் கிடையாது. இவங்க எல்லாருமே சமையல் பண்ண தெரிஞ்சவங்க. உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிங்குது. ரெடி ஆயாச்சு ஆல்ரெடி. பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் எல்லாம் ஆளாக ஒரு வேலை டக்குன்னு பார்த்தா நம்ம சமையல் பண்ணிக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ராமேஸ்வரத்துலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளி, ராமநாதபுரத்தில் ஒரு 10 கிலோமீட்டர் முன்னாடி வந்து ஒரு கோவில், அம்மச்சி அம்மன் கோவில்னு இந்த அம்மன் கோவில் இருக்குது. இந்த கோவிலில் சமையல் பண்ணுறதுக்கு தண்ணி வசதி, மழை வந்தாலும் பிரச்சனை இல்லை, டாப் இருக்குது, எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேன் விட்டு நீங்கள் சமையல் பண்ணால் 200 ரூபா இந்த கோவிலுக்கு கட்டளை கொடுக்கணும். எதுக்குன்னா இந்த க்ளீன் பண்ணுறதுக்காக. அது கூட தண்ணி வசதி குடிக்கிறதுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக செஞ்சு வச்சிடுறாங்க. நம்ம தண்ணிக்கு எங்கே அலைய தேவையில்ல நண்பர்களே. நீங்கள் வந்தீங்கன்னா பஸ்ஸாக இருந்தாலும் வேனாக இருந்தாலும் இங்கே விட்டு அதேமாதிரி நீங்கள் சமையல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கும். ரெண்டாவது, மழை வந்தாலும் பிரச்சனை இல்லை, ஃபுல்லாக டாப் போட்டுருக்குறாங்க. ராமநாதபுரம் தாண்டி ராமேஸ்வரம் போகிற வரையிலும் ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த கோவில். நாங்கள் தான் இதை சமைச்சிக்கிறோம். இந்த வழியாக யாருனா தான் வாங்க கண்டிப்பாக. ஏன்னா நம்ம எங்கே எப்போ செஞ்சாலும் நம்ம டீமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஸ்ஸில் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 20 பேருக்கு சாப்பாடு சேர்த்து தான் செய்வோம். இது பாருங்கள், இது இந்த கேரட்டு, பீன்ஸு, இது பொரியல், உருளைக்கிழங்கு பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. தானத்தில் சிறந்தது அன்னதானம் தான். ஐயப்பருக்கு இந்த அன்னதானம்னா ரொம்ப பிடிக்கும். வர எல்லாருக்கும் வயிறார சாப்பாடு போனது தான் ஐயப்பரோட ஆசை. ரெடி ஆகிடுது. கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் சாம்பார் ஃபஸ்ட் கிளாஸாக அதையும் ரெடி ஆகிக்குது. எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. டக்கு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி போட்டுக்கலாம். காலையில் பார்த்திங்கன்னா ராமேஸ்வரத்தில் கடலில் அக்னி தீர்த்தம் நீராடிட்டு 22 கணத்தில் குளிச்சுட்டு சாமி தரிசனம் முடிச்சுட்டு தனுஷ்கோடி போயிட்டு நேராக இங்கே வந்துட்டோம். வந்து ஒரு ரெடியாக சமையல் பண்ணிவிட்டு நைட்டுக்கும் மதியத்துக்கு தேவை வந்து ரெடி பண்ணிவிட்டு கிளம்புறோம். சாம்பாரும் ரெடி பண்ணியாச்சு, மோரும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கடன்னு எல்லா சாமிகளும் அவங்கவுங்க ஒரு வேலையை பகிர்ந்து வேகமாக செஞ்சுங்கிறாங்க. நல்லா பச்சை மிளகா, நல்லா புதினாலாம் போட்டு அற்புதமான மோர் டிக்கா ரெடி பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக இந்த வழியாக வந்தால் நம்ம வண்டி இருக்குது பாருங்கள், சபரிமலை வாசல் வண்டி நிற்கும். வாங்க நண்பர்களே, சாப்பிட்டு போகலாம். அதே போல் நாளைக்கு பார்த்திங்கன்னா ஃபைனல் டே, 6வது நாள் டூர். நாளைக்கு காலையில் வந்து பழனியில் தான் இருப்போம். நாளைக்கு மதிய சாப்பாடு இருக்குது. பழனியில் ரெடி பண்ணிட்டு தான் கிளம்ப போகிறோம். கண்டிப்பாக பழனியில் எங்கே இருந்தாலும் நம்ம வண்டி இருந்தால் வாங்க நண்பர்களே. நாளைக்கு பழனியில் சந்திக்கலாம். காலிஃப்ளவர் பக்கோடா, போட்டாச்சு. ஒன்றுமே போகிறதுனா இல்லை. காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு நண்பர்களே. அடுத்து ஒன்று கொஞ்ச நேரத்தில் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. பரிமாறுற வேலை தான் பாக்கி இருக்குது. சாப்பிட்டு போகிறோம். இதெல்லாம் கலக்க நல்லா பொன்னிறமாக வந்தோடனே எடுக்க வேண்டியது தான். அப்பளமும் போட்டாச்சு. எடு எர்ரா அப்படி போய் மாதிரி திருப்பி போட்டு விடுண்டா அடில் தீது சுவையான பாப்புலர் அப்பளம்.
சரியாகுது. அப்படிலாம் கிடையாது. 18-19 ஓடி புரியுதா? எல்லாரும் சாப்பிட உட்காந்தாச்சு நண்பர்களே. சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்புறோம். எல்லா ஐட்டமும் இலையில பரிமாறிட்டு ஐயப்பருக்கு ஒரு பூஜை பண்ணிட்டு சாப்பிட்றோம். இதே போல் நீங்களும் டூர் போனீங்கன்னா கண்டிப்பாக நிறைய எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்டு 2 கோயில் கம்மியாக கூட பாருங்கள். நல்லா சாப்பாடு செஞ்சு அந்த டூர் வந்து மறக்காத மாதிரி நல்லா டூர் பேர் சொல்கிற மாதிரி நல்ல ஒரு உணவு கொடுங்க. போதும் அப்படியே எல்லாருக்கும் அந்த டூரே சிறப்பாக இருக்கும். எல்லோரும் பாருங்கள். டைம் லேட்டாக சாப்பிட்டாலும் நம்ம செஞ்சு சாப்பிட்றதுல அது ஒரு சுகந்தான் நண்பர்களே. எல்லாம் ஆல்ரெடி எல்லாம் செட்டாக செஞ்சு சாமிக்கெல்லாம் செஞ்சு அருமையாக உட்காந்து நல்லா வாழை போட்டு பரிமாறியாச்சு. நன்றி, வணக்கம் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.